ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சம் போடுறது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இல்லஸ்ட்ரேஷன் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 10 டெப்ரிசியேஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 2, பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 208. ஓகே, சம்மை ரீட் பண்ணிட்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவுமே ஒரு சிம்பிள் சம் தான். ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் வச்சுருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு 11th முடிஞ்சு போயிடுற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து அக்கௌண்டன்சி ஃப்யூச்சரில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எம்காம் வரைக்குமே உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு டெப்ரிசியேஷனாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பேசிக்கே கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போக போக ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிடலாம். From the following information, calculate the amount of depreciation and rate of depreciation under the straight line method. இங்கே கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தா டெப்ரிசியேஷனும் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனும் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த மெஷின், ஒரு மெஷினரி வாங்குறாங்க. இங்கே மெஷினரி தான் அசட், மெஷினரி தான் நம்ம டெப்ரிசியேஷன் போட போகிறோம். எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 80,000 rupees. 80,000 rupeesக்கு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் டு பி கேபிட்டலைஸ்டு, இந்த மெஷினரி வந்து கேபிட்டலைஸ் பண்ணாமல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பார்த்தோன்னா 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 80,000 மட்டும் கிடையாது, இந்த 20,000 சேர்த்து தான் நம்ம போடணும். அதுதான் இங்கே இவங்க கொடுத்துருக்க ஒரு ட்விஸ்ட். நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் ஆஃப் த மெஷினரின்னு போட்டு 80,000 போட்டு ஒரிஜினல் காஸ்ட் நேரத்தில் 80,000 போட்டுருவோம். சம் வந்து ஃபுல்லுமே தப்பாயிடும். அதுதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. எஸ்டிமேட்டட் ரெசிடுவல் வேல்யூ, இந்த ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தா 35,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 years. வேறு டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரிஜினல் காஸ்ட்டு ஸ்க்ராப் வேல்யூன்னு கொடுக்காம வேறு டேர்ம்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக தான். ஓகே, நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் காஸ்ட் டைரெக்டாக கொடுக்கல இல்லையா. நம்மளோட ஃபார்முலா படி என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட்லேருந்து ஸ்க்ராப் வேல்யூ மைனஸ் பண்ணி எத்தனை இயர்ஸ் வந்து எஸ்டிமேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். இங்கே அப்படி கொடுக்கல. ஸோ நம்ம ஒரிஜினல் காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம என்ன சொல்லலாம், ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து புக்கில் வந்து சம் முடிச்சுட்டு தான் கீழே போட்டுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு எழுதுங்க, அப்போ தான் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத தெரியும். ஏன்னா ஒர்க்கிங் முடிச்சுட்டு சம் போடுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஒரிஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் டு பி கேபிட்டலைஸ்டு. இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தோம், 80,000 இருந்துச்சா கொஸ்டினில். எக்ஸ்பென்சஸ் டு பி கேபிட்டலைஸ்டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 20,000 சொல்லியிருந்தாங்க. இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் மெஷின் 80,000, எக்ஸ்பென்சஸ் டு பி கேபிட்டலைஸ் அப்படின்னு 20,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது இந்த மெஷினை வாங்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தா 80,000 + 20,000. ஸோ நம்ம அதனால் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸும் இதோட எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1 lakh. இப்போ 1 lakh தான் பார்த்தா ஒரிஜினல் காஸ்ட். நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு சம் போடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர்க்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். Original cost of asset minus estimated scrap value divided by estimated useful life of the asset in years. இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. 1க்கு 10 வாட்டி எழுதி பார்த்தாலும் சரி தான். சிம்பிள் ஃபார்முலா, மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான் அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். அங்கே தான் போய் தோணும் நமக்கு ஸ்க்ராப் வேல்யூ அப்படின்னா அங்கே என்ன வரும் அப்படின்னு மறந்துடுவோம். அதனால் ஈஸியாக இருந்தாலும் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். டெஸ்ட்டே எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக மறக்காது. இப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1 lakh கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதிங்க, rupees 1 lakh மைனஸ் ஸ்க்ராப் வேல்யூ. ஸ்க்ராப் வேல்யூன்றது கொஷினில் எப்படி கொடுத்துருக்கான், எஸ்டிமேட்டட் ரெசிடுவல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ராப் வேல்யூ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 1 lakhலேருந்து 35,000 நம்ம மைனஸ் பண்ணுறோம். டிவைடட் பை எஸ்டிமேட்டட் எத்தனை இயர் கொடுத்துருக்காங்கன்னா 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 1 lakhலேருந்து 35,000 போச்சுன்னா 65,000 டிவைடட் பை 5 years. ஸோ நம்ம 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தா 13,000 வருது.
இதுதான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர். ஒரு இயர்க்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் பார்த்தா 13,000. இந்த 13,000 பார்த்தா அந்த 5 இயர்ஸுமே டெப்ரிசியேஷன் ஆஃப் த மிஷினரி அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் 13,000 தான் ஃபிக்ஸடாக போடுவோம். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுனால ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் சொல்கிறோம், ஃபிக்ஸடாக போகிறனால ஃபிக்ஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எப்படின்னு பார்ப்போம். ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன, ரொம்ப சிம்பிள். இந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் எடுத்து எழுதிக்கிறோம், டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் என்ன அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். முக்கியமான விஷயம் ரேட் அப்படின்னாலே பர்சன்டேஜ் இல்லையா, இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பர் இயர் 13,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆன்சர்ஸை அழகாக பிளாக் பெனில் எழுதி ஹைலைட் பண்ணி காமிங்க, முடிஞ்சால் பாக்ஸ் போட்டு காமிங்க. உங்களுக்கு அது ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். அப்போ வந்து தீர்த்துறவங்க நல்லா இம்ப்ரெஸ் ஆவாங்க, உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 13,000 டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 1 lakh அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 13,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100. இப்போ எவ்வளோ வரும், நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாமே. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அடிச்சிடலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குது, 13 இருக்குது. ஸோ நம்ம ரேட் தானே கண்டுபிடிக்கிறோம், 13%. ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13%. ஓகே, இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங்கில் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எந்த சம் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்டில் கீழே சொல்லுங்கள். அந்த சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.